வணக்கம் நேர்களே. வழக்கமாக நம்ம சேனலில் அப்பப்போ யூடியூப்பில் போட்டே இருந்தோம். கடந்த 2 மாதமாக நிறைய பூஜைகள், ஆனால் நிறைய போட முடியல. அப்பப்போ சில சிந்தனை சிதறல்கள், சில கருத்துக்கள், அது ரொம்ப ரசித்து பார்க்கக்கூடியவங்க இருக்காங்க. அவங்களுக்காக போடக்கூடிய கருத்துக்கள் ஒரு சிலருக்கு பிடிக்காமே இருக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது ஒன்றும் ஒரு சப்ஜெக்ட் அதை சொல்ல முடியாது. சிந்தனை சிதறல்கள் வச்சுங்கல்ல, கருத்துக்கள். ஆனால் உண்மையான கருத்துக்கள் எல்லாமே. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்ட்டு. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க முருங்கை மரம்னா அது ஒரு கெடுதலான மரம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. விழுந்துருங்கிறதுக்காக சொல்லப்பட்ட விஷயம். ஏன்னா அது ஒரு பலமற்ற மரம். ஆனால் முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான்னா என்ன அர்த்தம்னா, முருங்கை கீரை டெய்லி சாப்பிட்டீங்கன்னா வாரத்தில் 3 நாள் 4 நாள் சாப்பிட்றீங்கன்னு வைங்களேன், நீங்கள் கோல் ஊன்றி நடக்க வேண்டிய கட்டாயம்லாம் வராது. ஆரோக்கியமாக இருக்கும்போதே நல்லா ஒரு 70 வயசு 75 வயசு நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாங்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்டது. வெறுங்கையோடனா துணைக்கு யாரும் தேவையில்லை. அதாவது வெறுங்கையோடு போனால் நடந்து போகும்போது பிடிச்சிக்கிட்டோ, குச்சி ஊனிக்கிட்டோ, வாக்கிங் ஸ்டிக் வச்சுக்கிட்டோ, இல்லைன்னா யாரையோ பிடிச்சிக்கிட்டோ நடக்க வேண்டியது வராதுன்னு சொன்னது தான் முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான்னு சொன்னது. அப்புறம் நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் எப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய திரைகளை போட்டு விட்ருங்க. என்ன எண்ணங்கள்னா, நம்ம சொல்கிறோம்ல, இப்போ சொல்கிறாங்க மேனிஃபெஸ்டேஷன் ஒரு பேர் வச்சுருக்காங்க, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் நிறையா பேர் பேசுகிறாங்க. என்னென்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் எண்ணங்கள் நிறையா நேரம் உங்களுக்கு ஒரு திரையை போட்டு விட்டு உங்களை செயல்பட விடாமல் பண்ணிடும். ஆனால் எண்ணங்களை ரொம்ப கவனித்து அதை சரி பண்ணிட்டீங்கன்னாவே அப்புறம்தான் ஜாதகம் கிரகங்கள் எல்லாமே. நான் சொல்கிறது கொஞ்சம் விதிப்படி தான் எல்லாமே நடக்கணும், ஒருக்கா சொல்கிறாரு ஒருக்கா இப்படி சொல்கிறாரேன்னு தோணும். நான் இந்த நிறைய பேர் சொல்கிறாங்களா பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது, அதெல்லாம் கிடையாது. அந்த அர்த்தத்தில் நான் சொல்லவே இல்லை. நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கு என்ன வழி, அது ஒன்று தான் நம்மளுடைய நோக்கமே. ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு என்ன வழி, அவ்வளோதான். ஸோ எண்ணங்களை போட்டு திரை போட்டு உங்களுடைய வாழ்க்கையை மறைக்காதீங்கன்னு சொல்கிறேன். புரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் இப்போ இந்த திருமணமான பெண்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய படிச்சுட்டாங்க. நான் அதெல்லாம் குறை சொல்கிறதுக்கு வரல, படித்ததுனால இப்படியா அப்படி இப்படின்னு. இந்த திருமணமான பெண்கள் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே நிறைய வாழ்க்கையில் குறைகளை சொல்லி எனக்கு இது சரியா இல்லை, என் கணவர் வீட்டில் இப்படி இருக்குது அப்படி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குது, எனக்கு இந்த சொல்லுவாங்கள்ல ஆட தெரியாதவன் ரோடு கோணல்னு சொன்னாங்கிற மாதிரி நிறைய குறைகளை சின்ன சின்ன குறைகளை பெரிய பிரச்சனையாக்கி விட்றாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சமைக்கிறதுலாம் ஒரு மிகப்பெரிய வேலையாயிடுச்சு. ஆனால் ஒரு பக்கம் சமைக்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்குது, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லே சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணம் உள்ள ஒரு கூட்டம் இருக்குது. அந்த ஏஜ்லேயே சொல்கிறேன். நான் சொல்கிறது சிலருக்கு வருத்தமாக கூட இருக்கலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளாவது சந்தோஷமாக உட்காந்து வீட்டில் சமைச்சு எல்லோரும் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை வளர்த்துங்க. இந்த பல பேர் சொல்லிட்டாங்க, நான் நமது நேயர்களுக்காக சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ சின்ன சின்ன பிரச்சனையை கூட திருமண வாழ்க்கையில் பெருசாக்காதீங்க, பெருசாக்கி நிம்மதியை கெடுத்துக்காதீங்க. சாதாரண பிரச்சனையாக இருக்கும், ஒரு வாரம் கழிச்சு அது ஒன்றுமே இருக்காது, அதை மறந்து கூட போயிடுவோம். அதை போய் அன்றைக்கி பெரிய இஷ்யூ ஆக்கி விட்டுறாங்க. நான் நடைமுறையில் நிறைய பேர் ஜாதகத்தை பார்க்கும்போது கொண்டு சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கும்போது அபத்தமாக இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு. அதனால தான் இந்த பதிவை போட்டேன். 40 வயசுக்கு மேலே பொதுவாக எல்லாருக்குமே கை வலி கால் வலி வருங்க. லேடிஸ்க்கு முக்கியமாக வரும். ஏன்னா அவங்களுக்கு கால்சியம் ஜென்ரலாக கொஞ்சம் கம்மி. அதனால் அவங்களுக்கு அதனால தான் அந்த இடுப்பெலும்பு வளைந்து கொடுத்து பிள்ளை பிறக்கக்கூடிய தன்மையை அவங்களுக்கு இறையொருள் படைச்சு கொடுத்துருக்கு. உடனே கை கால்கள் வலி வருது, உடனே மாத்திரை சாப்பிட போயிடாதீங்க. தொடர்ந்து அந்த பழக்கத்துக்கு போய் நிறைய மன உளைச்சலால் வரக்கூடிய வியாதிகள் தான் 10 வியாதியில் 6லேருந்து 7 வியாதி மன உளைச்சலால் வரக்கூடிய வியாதி தான். அதில் மாற்றமே கிடையாது. அடுத்தது முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஸ்டாகிராமில் வர சமையல், யூடியூப்பில் வர சமையலை முடிஞ்ச அளவுக்கு பார்த்து உங்களோட இயல்பான அருமையான சமையலை கெடுத்துடாதீங்க. நான் நிறைய பேர்கிட்ட கேட்குறேன், ஏங்க நீங்கள் யூடியூப் பார்த்து உங்கள் சமையல் அடிப்படை சமையல் கெட்டு போச்சாங்க. ஏஜ்டு பர்சனு 60-65 வயசில் உங்களே சொல்கிறாங்க, ஆமாம் சார் அதை பார்த்து இதை சேர்த்து அதை சேர்த்து அந்த டேஸ்ட்டே போச்சு. உடனே அவங்க வீட்டுக்காரர் உற்சாகமாக சொல்லுவார், ஐயோ நல்லா சொன்னீங்க சார், நீங்கள் அந்த டேஸ்ட்டே போயிடுச்சு சார். என்னமா ரசம் வைப்பா தெரியுமா, இப்போ என்னென்னமோ கலந்து ரசம் வைக்கிறேங்கிற பேரில் ரசம் டேஸ்ட்டே போயிடுதுங்கிறாங்க. அதை பார்த்து சமையல் பண்ணுறது தெரியாத அடிப்படையே தெரிஞ்சுக்கங்க, உங்கள் ஸ்டைலில் சமைங்க. பக்கத்துலேயே ஃபோனை வச்சுக்கிட்டு சமைச்சிங்கன்னா அன்றைக்கி ஒரு காமெடி பார்த்தேன். கடுகை இருச்சட்டியில் அதாவது வானிலையில் போட்டவுடனே விளம்பரம் வந்துச்சு. கடுகெல்லாம் கருகி போச்சு. ஐயோ விளம்பரம் வந்துச்சு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் ஒரு காமெடி பார்த்தேன். அதனால் இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப் பல பேருடைய வாழ்க்கையோட மனநிலையே மாற்றிடுங்க.
நம்மளும் இப்போ யூடியூப் இன்ஸ்டாகிராம் நிறைய பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் சொல்கிறேன், அதில் நிறைய குறைகள் இருக்குது. அதில் பல பேரோட மனநிலையை மாற்றிடுங்க. எது தின்னா பித்தம் தெரியும்ட்டு கண்டதெல்லாம் நம்பி கண்டதெல்லாம் செஞ்சு ஏமாந்து போகிறது நிறைய ஆயிடுச்சு. ஒரு ஜோதிடத்தை கற்றுக்கணுன்னா அதுக்கு வந்து 8 வருஷம் 10 வருஷம் குருகுல கல்வியை கற்றுக்கிட்டாவே முழுசாக தேர்ச்சி பெறதே கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் பார்ப்பாங்க. இன்றைக்கி யாரை பார்த்தாலும் ஜோதிடம், யாரை பார்த்தாலும் பரிகாரம் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப ஏமாற்றத்தை தருது. இருந்தாலும் விடலை, ஆல்மோஸ்ட் எல்லாரையும் வந்து ஒரு மாதிரி சைக்கோசிஸ்மேட்டிக் மாதிரி ஆக்கி விட்டுருது. ரொம்ப அதை பார்க்குறத அவாய்ட் பண்ணிடுங்க. தேவையான போது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பாருங்கள். ஒரு நாளைக்கு குறைஞ்சது காலையில் எழுந்த உடனே ஒரு 5 மணி நேரமாவது செல்ஃபோனை தொடாமல் பாருங்கள். ஒருவேளை அதில் வந்து உங்களுக்கு ஒரு தியானம் சொல்லி கொடுக்குறாங்க, ஒரு நம்பலாம், தப்பு இல்லை. அதில் ஏதாவது பயிற்சின்னா பாருங்கள், இல்லை ஏதாவது மீட்டிங் இருந்தால் பாருங்கள். எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5-6 மணி நேரமாவது செல்போனை விட்டு விலகி இருந்து பாருங்கள். வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டாகும். இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.